ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்ல பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வேலையை வந்து சுறுசுறுப்பாக செய்கிறது, அப்போ நம்ம ஆர்டர் எப்படி வரணும், அப்போ நம்ம அந்த வேலை ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அது சுறுசுறுப்பாக வந்து நம்ம கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. பார்க்கும் யாராக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் சிஸ்டர். என்ன அப்படின்னாக்கா, என்னோடய யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகி நான் வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து 45 நாளில் வந்து அதை ஓகே பண்ணணும். அதை நான் ஓகே பண்ணாமல் விட்டுட்டு மானிட்டேஷன் ஆஃப் ஆகிடுச்சு. அது இல்லாத தம்பி வந்து மானிட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தான். அதாவது ஓன் யூடியூப் சேனல் சொல்லாமல் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். அது எப்படி தான் பண்ணுறதுனே தெரியாமல் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நம்ம யூடியூப் வந்து நமக்கு மானிட்டேஷன் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில சின்ன சின்ன வீடியோலாம் பார்த்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க நம்பருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எடுக்க முடியுமா, அவங்க பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணி இப்போ என்னுடைய சேனலில் மானிட்டேஷனை வந்து ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம போடுற இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுல நமக்கு மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நானுமே கஷ்டப்படுற பொண்ணு தான். நம்ம வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போது நம்ம அது ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து அது ஒரு இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நானுமே இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா. நான் வந்து பொய்க்குன்னா சொல்லலை, சும்மா நான் வந்து பொது சேவை பண்ணுறதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச திறமையை வந்து உங்ககிட்டயும் நான் வந்து சொல்லணும். அதன் மூலிமா எனக்கு ஒரு இன்கம் வந்ததுன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. என் குடும்பத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஏன்னா எனக்கு வந்து 3 குழந்தைங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. அப்போ என்னுடைய குடும்பமே வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம். அப்போ என்னுடைய வருமானம் அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், உமனாக இருக்கிறவங்க யாருமே வந்து நம்மளால் முடியாது, நான் வந்து இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு ஒன்று சரின்னு பட்டுது அப்படின்னா அதை உடனே செஞ்சுருங்க. டைம் வந்து கடத்தாதீங்க. நான் வந்து எவ்வளோ இந்த சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் அதெல்லாம் யோசிச்சது உண்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் நமக்கு வந்து அதிகமாக வர்றது பார்க்க போனால் டிசைன் ப்ளவுஸ் தான். நேற்று கூட ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அதே டிசைனே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்றதுனால நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கோசம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. அதுமாதிரி கஸ்டமர் பார்க்கும்போதே ஒரு சில பேர் சொல்கிறது உண்டு என்கிட்ட, நீங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க, நல்லா சூப்பராக எல்லாமே பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வந்து யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் என் மரமண்டைக்கு ஏறலை. நமக்காக ஒரு டைம் தோணும் பார்த்திங்களா, அந்த டைமில் தோணுது தான் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு நைட்டும் பகலுமா கண் முழிச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணி எனக்கு பேசிக் நாலேஜே எதுவுமே தெரியாது சிஸ்டர். நான் அதனால தான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நம்மளால் முடியாதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நினைக்காதீங்க. எனக்கு பேசிக் நாலேஜ் எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இதுமாரி எந்த ஒரு வேர்டுக்குமே வந்து எனக்கு சொல்லவே தெரியாது, எழுத்துக்கூட்டி படிக்கவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை எடிட்டிங் பண்ணுறது எப்படி, யாரெல்லாம் வந்து டெக்ஸ்ட் சேனல் போடுறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நான் போயிட்டு பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு ஐடியும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றையும் நான் சரி பண்ணி அப்படி தான் நான் மானிட்டேஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு தப்பு தான் நான் இந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் வந்து வீடியோவிலே பேசிகிட்டு இருந்து ஃபேன் சத்தம் எல்லாமே கேட்டுச்சு. அப்போ வந்து இறைச்சல் அதிகமாக இருந்தது. அப்புறம் தான் வந்து டெக் சேனல் கேட்க அவங்களாம் ஒரு சில இதெல்லாம் டிப்ஸ் சொல்ல அப்புறம் தான் இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து படிச்சிருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய அறிவு இருக்குது, அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளாலையும் சாதிக்க முடியும். நான் என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர், உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து என்னை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர், நான் வாங்கிட்டு வந்து தைக்கலாமா என்னான்னு தெரியல, எனக்கு பயமாகவும் இருக்குது, 4000 முன்பணம் காட்டணும்னு சொல்கிறாங்க, என்னால் பண்ண முடியுமா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தது ஒரே வார்த்தை என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க,
கண்டிப்பாக நீங்கள் போங்க. என்னால் வந்து எதுவும் வந்து நீங்கள் சொன்னதுனால தான் ஸ்டாப் ஆகிடுதுன்ற மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, போங்க, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்கள், அக்கம் பக்கம் விசாரிங்க, யாருன்னு ஏற்கனவே பீஸ் ரேட்டுக்கு வாங்கியிருந்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்ககிட்டையும் விசாரிங்க, எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரிங்க சிஸ்டர், நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், நான் போயிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு வந்து இது மூலம் நான் பணம் கட்டிட்டு வந்துட்டேன் சிஸ்டர், நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, நான் பணம் கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. இப்போது எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வாய்ஸ் கால் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க அழுதுகிட்டே பேசினது. நான் ஒரு துணி தச்சு கொடுத்துருந்தேன் சிஸ்டர், அது வந்து ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் தச்ச காசில் வந்து கழிச்சிக்கிட்டு மீதி தான் போடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் கஷ்டப்பட்டேன் தானே, நான் சும்மா ஒன்றும் அவங்க எனக்கு கொடுக்கலையே, நான் கஷ்டப்பட்டேன் தானே, நம்மளுடைய யாருடைய இதையும் நம்ம வந்து எதுவும் பண்ணலை, ஆனால் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதை நான் சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னும்போது, அவங்கக்கிட்ட திறமை இருக்குது. அப்போ அந்த திறமையை வந்து அந்த வீட்டாண்ட யாருமே வந்து துணி வாரல போகலைன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பித்து உங்களோட திறமையை, உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள், இதை தெரியறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வந்து உங்கள் வீட்டாண்டையோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ கேட்குறதுக்கு தயாராக இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கோசமே யூடியூப் சேனல் உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க. அதுக்கோசம் தான் சொல்கிறேன் நான். நம்ம ஆரம்பித்த டாபிக் வேறு, இப்போ போகிற டாபிக் வேறு. சரி, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். என்னென்னா, நம்ம வந்து நமக்கு வர கஸ்டமரை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஏன் தெரில சிஸ்டர், எனக்கு ஷோல்ட்ரு வந்து இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எதனால் இறங்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்கணும். அவங்க போட்டு காமிக்க சொல்லணும். அந்த மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸில் நீங்கள் திருத்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட தான் ப்ளவுஸ் தைக்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னும் போது அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் தைக்கும்போது அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்பவும் பிடிச்சிடும். அப்படி பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்க தைக்கும்போது அவங்க போய் ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் வந்து கஸ்டமர் வந்து அதிகரித்தேன். அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஒரு நாள். இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அந்த வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வருமானத்தை பார்க்காம கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதை பாருங்கள். நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். கடை வச்சு யாராவது ரூ. 70 தையக்கூலியில் கடை வச்சு ப்ளவுஸ் தைச்சிருப்பாங்களா? நான் தைச்சேன். ஏன்னா எனக்கு கஸ்டமர் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு நான் அந்த ரூ. 70 சாதா ப்ளவுஸ் ரூ. 70, லைனிங் ப்ளவுஸ் ரூ. 140. இந்த தையக்கூலியில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஒரு ரீசன் கோசமே எனக்கு நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு ஐடியா யோசிக்கணும். நம்மளை வந்து பிடிச்சிருக்கு, ஒரு சில பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், அவங்க வந்து அது கூட ஒரு 2 சேரீ ஓரடிக்கிறதுக்கு நைட்டி ஓரடிக்கிறதுல எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்ககிட்ட நான் ரேட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிவிட்டு, எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்தா போதும், நீங்கள் இந்த நைட்டிக்கு இந்த பாவாடிக்கு நான் ஃப்ரீயாகவே அடித்து கொடுத்ததா வச்சுக்கோங்க, நீங்கள் போய் எனக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு இந்தமாரி ஆஃபரும் பண்ணி கொடுப்பேன். நம்ம சும்மா இருந்தால் யாருன்னா தருவாங்களா? இல்லை. நம்ம இந்த ரூ. 10 ரூ. 20 பார்க்க போனாக்கா நமக்கு வந்து நஷ்டம் தான் வருமேன்றதால நான் இது போல் தான் நான் வந்து யோசிச்சு ஒன்று செய்வேன். இன்னொரு டெக்னிக்கலாலேயும் நான் வந்து எனக்கு கஸ்டமர் வந்து நான் அதிகரிக்க பயன்படுத்தின டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்க கேட்குற டைமில் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன். கேட்குற டைமுன்றதை விட நான் அதுக்கு முன்னாடியேவும் முடிச்சு கொடுத்துருக்குறேன். நான் ஃபஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்க்க போனால் அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 1 ஹவர் 1/2 ஹவர்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்குறேன். அதனால் அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்போது உடனே தோன்றதுன்னு பார்க்க போனால் நானாக தான் இருப்பேன். எவ்வளோ பேர் இன்றைக்கெலாம் வந்து தடுக்கி விழுந்தால் எல்லா இடத்துலையுமே வந்து டைலரிங் மிஷின் வச்சு அவங்க ப்ளவுஸை அவங்க தைச்சி போடணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ளவுஸை நம்மளே தைச்சி போடணுன்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு ஆர்டர் வருதுன்னா அதை வந்து நான் தப்பாக சொல்லலை, அதுவுமே வந்து நல்லது தான். நாம் யோசிக்கிறோம் இல்லையா, அதுபோல் அவங்களும் யோசிப்பாங்க. அதனால் வந்து அது தப்பாக சொல்லலை. அதனால் வந்து நமக்கு அதை தாண்டியும் நமக்கு வந்து ஆர்டர் வருது அப்படின்னாக்கா, அப்போ நம்ம போடுற ஃபினிஷிங்கு, நம்ம போடுற அவங்க சொல்கிற டைமிங்கில் தைச்சி கொடுக்கறது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த ஆர்டர் நமக்கு வந்து தக்க வச்சுக்கிறதுல இருக்குது. இதுபோல் ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை சரி பண்ணி நீங்கள் இதை மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து உங்கள் கையில் தான் இருப்பாங்க, உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே ஒரு 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 நாள் வந்து அதை உணர்வீங்க. ஆமாம், அவங்க சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி செய்யும்போது எனக்குமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு 16 வருஷம் ஆகுது இந்த டைலரிங் ஃபீல்டில் இருந்து. இப்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வயசாகிட்டு தான் போகுதே தவிர, ஆனால் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய டைலரிங்கில் வந்து நான் வளர்ந்துக்கிட்டு தான் போகிறேனே தவிர, நான் கீழே குறைஞ்சி போகவே கிடையாது. எனக்கு தூக்கத்தில் கூட நான் தூக்கத்தில் இருக்கும்போது கூட நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், நாளைக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு மைண்ட் செட்டு இப்படி தான் இருக்குது. என்னோட மைண்ட் செட் எல்லாமே வந்து டைலரிங் தான். என்னோட தூக்கத்துலேயும் சரி தான், டைலரிங் மிஷின் தான் என் தூக்கத்தில் வரும். எந்திரிச்ச உடனேயும் மிஷினில் தான் உட்காருவேன். அதுபோல் என்னுடைய ஃபுல் ஒர்க்குமே எனக்கு இது தான். இதில் வந்து உட்காரும்போது எனக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கூட நான் மறந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, என்னுடைய கைத்தொழில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் கஷ்டப்பட்ட காலத்துலேயும் சரி தான், இன்றைக்கி நான் நல்லா இருக்கும்போதும் எனக்கு வந்து தோள் கொடுத்து நிற்கிறதும் சரி தான், எனக்கு என்னுடைய டைலரிங் மிஷின் தான். அதை வந்து சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே கூச்சப்படவே கிடையாது. இன்றைக்கி வந்து அப்பா அம்மா கூட நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுனா நம்மளை வந்து ஒரு சில விஷயத்தை தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம மிஷின் அப்படி கிடையாது, நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.